Welcome to Plus One Tamil Nadu State Board Maths Chapter 3 Trigonometry First exercise. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th trigonometry கொஞ்சம் difficult அப்படின்ற feeling. But trigonometry is not that much difficult. இந்த first exercise இருக்க ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ்னு சொல்லலாம். So the follow பண்ணி பாருங்க. Definitely you will also come to the conclusion that trigonometry is not a difficult one. போர்ஷன் ரொம்ப வாஸ்ட். உங்களுக்கு +1க்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிலபஸ் படி. And this trigonometry will be useful for you for next year also. Integration பண்ணுறப்போ நமக்கு தேவைப்படும். ஹையர் லெவலையும் வேணும் உங்களுக்கு. If your ambition is to become engineer. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை இங்கே போர்டில் வைங்க. த trigonometry will be டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் 3.1 முதல் கொஸ்டின் சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை தி குவாட்ரண்ட் இன் விச் திஸ் லை. அதை நான் போட போகிறதில்ல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஒரு சர்க்கிள் அது 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப் டு 90 degrees, 0லேருந்து 90 வரைக்கும். இங்கே மோர் தென் 90லேருந்து அப் டு 180 வரைக்கும். 180க்கு மேலே 270 வரைக்கும். 270க்கு மேலே 360 வரைக்கும். அதுன்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட். $270க்கு மேலே 360 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மோர் தென் 180 அண்ட் திஸ். இதே இப்போ ரிவர்ஸில் வந்தோம் அப்படின்னா இது மைனஸில் இருக்கும். -90 வரைக்கும், இங்கே -180 வரைக்கும், இது -270. இந்த மாதிரி இது கிளாக் வைஸில். ஜென்ரலாக ஆன்டி கிளாக் வைஸில் பாசிட்டிவ் 90, இங்கே 180 வரைக்கும், 270, 360 சர்க்கிள். அதே இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சப்போஸ் ஆஸ்கியூ -60 எங்கே இருக்குது அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். அது ஜஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் அப்போ நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டினும் அதே போல் தான். ஃபார் ஈச் ஆங்கிள் ஃபைண்ட் எ கோட் டெர்மினல் ஆங்கிள் விச் மெஷர்ஸ் தீட்டா சச் தட் அந்த தீட்டா வேல்யூ ஷுட் லை பிட்வீன் 0 and 360 அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 395 அப்படின்னா யூ ரைட் இட் அஸ் 360 + 35, therefore 35 is the answer. -270ன்றப்போ யூ டேக் இட் அஸ் -360 + 90. ஸோ தட் இஸ் equal to -270 வரும். ஸோ அப்போ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிடுறது. இப்படி போயிட்டு 360 ஆகி அதுக்கப்புறம் 90. அப்போ இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட் இருக்கும். ஆர் 90 degrees சொன்னால் போகிறோம். அதனால் இந்த ரெண்டு கணக்கு நான் போடல. ஐ எம் ஸ்டார்டிங் வித் தி கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, a cos theta - b sin thetaன்றது C. ஷோ தட் a sin theta + b cos theta equal to ± √a² + b² - c² அப்படின்றாங்க. நமக்கு இங்கே ஸ்கொயரில் வேணும். அதனால் சிம்பிளி we are squaring up. இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்போ இது பார்ட் என்னாகும், a² cos square theta + b² sin square theta -2ab. I am writing it here. So -2ab sin theta cos theta that is equal to, இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணனால c² வரும். We want a sin theta. அதாவது இந்த இடத்துல a வர இடத்துல எனக்கு sin theta வரணும். அதனால் இந்த cos ஸ்கொயரை I am writing it as 1 - sin square theta plus b². sin squareன்றது 1 - cos square theta. The remaining -2ab sin theta cos theta equal to c² அப்படி வரும். ஜஸ்ட் நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அது ஏன் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன்னு காரணம் சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் a sin theta. எனக்கு இங்கே a² + b² வந்திருக்கு. அதனால் ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே cos² வந்திருக்கு. ஆனால் a sin theta வந்திருக்கிறதுனால இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணுறேன் a² அண்டு இதில் b² வரும். இதில் மிச்சம் -a² sin square theta இருக்கும். இங்கே -b²
cos square theta இருக்கும் minus 2ab sin theta cos theta equal to c square இப்படி வரும். இப்போ இந்த a square plus b square ஓட இந்த c square இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா minus c square இது எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ a square sin square theta plus b square cos square theta plus 2ab and sin theta cos theta இது வந்து உங்களுக்கு a sin theta plus b cos theta the whole square a square sin square theta b square cos square theta 2ab sin theta cos theta அவங்க அப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா a sin theta b cos theta அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ இந்த பார்ட் என்ன ஆகும் a sin theta plus b cos theta இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a square plus b square minus c square. So easier we got the answer. So ஸ்டெப்ஸில் வந்து எதனால் பண்ணுறோம் அப்படின்றத அழுத்தமாக வச்சுட்டிங்க அப்படின்னா மேத்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. a cos theta minus b sin theta கொடுத்துட்டு a sin theta கேட்குறாங்க. சம்திங் a ஸ்கொயர் இருக்குது b ஸ்கொயர் இருக்குது c ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ண பிறகு என்னது a sin theta வேணும், ஆனால் a cos theta இருக்குது, நான் cos ஸ்கொயர் பதிலாக 1 minus sin square theta போடுவோம். அதுக்கு இப்போ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கணக்கு ஈஸியாக வந்துடும். Now I go for the question number 4. Fourth question, sin theta plus cos theta is given as equal to m. You have to prove that cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus of 3 times of m square minus 1 the whole square divided by 4 where m square is less than equal to 2. இந்த m square equal to less than equal to 2ன்றது ஆக்சுவலாக கணக்குக்கு உங்களுக்கு சாதாரணமாக வேண்டாம். ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் இங்கே 3 இருக்குதுன்னு வச்சுப்போம், ஆனால் 2 விட கம்மின்றாங்க. ஏன் 2 விட கம்மி? சப்போஸ் இங்கே 3 வச்சோம்னா இது என்ன ஆகும் 4 minus 3 3 into 3 9 minus 1 8 8 ஸ்கொயர்ன்றது 64. அப்போ உங்களுக்கு இது நெகட்டிவில் வந்துடுறது, அது இல்லை அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதனால் அதை பற்றி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிட்டேன். இப்போ now let me go for the ப்ராப்ளத்துக்கு போகலாம். cos power 6 theta plus sin power 6 theta இதை நான் இப்படி எழுதுகிறேன். cos square theta the whole power 3 plus sin square theta whole power 3 அதே தான் இல்லையா. இது என்ன பண்ணுறேன் இப்போ அப்படின்னா AQ plus BQ ஃபார்ம். a plus b the whole cube அதாவது AQ plus BQ அப்படின்றத a plus b the whole cube பண்ணி minus of 3ab into a plus b அப்படி எழுதலாம். அல்லது இதை a plus b into a square minus ab plus b square இந்த ரெண்டு வெக்டரில் நீங்கள் எழுதலான்றது அல்ஜிப்ராவில் 9th 10thலேயே கற்றுட்டு இருந்திருப்பீங்க. a cube plus b cube அப்படின்றது a plus b the whole cube minus 3ab into a plus b அல்லது a plus b into a square minus ab plus b square. இதில் இந்த மாதிரி பண்ணுறதை விட this is easy அப்படின்றோம். ஏன், இதுதான் உங்களுடைய a, இது உங்களுடைய b. அப்போ a plus b என்னாகும் 1ன்னு ஆகிடும். வேறு இப்படி போனோம்னா minus ab into b square a ஸ்கொயர்லாம் பண்ணணும், அதாவது cos power 4லாம் போயிடும், இன்னும் காம்ப்ளிகேட்டட். அதனால் ஐ எம் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே பண்ண அப்படின்னா திஸ் பார்ட் வில் பி ஈக்குவல் டு a plus b the whole cube minus 3 times of ab sin square theta ab sin square theta cos square theta and a plus b is sin square theta plus cos square theta. So in the formula கொண்டு வந்திருக்கோம் a cube plus b cube equal to a plus b the whole cube. This is a, this is b, therefore a plus b the whole cube minus 3ab அதுக்கப்புறம் a plus b. The result இப்போ என்ன ஆகுது அப்படின்னா this becomes cos square plus sin square power 3, cos square plus sin square 1 power 3, so simply 1.
and இந்த பார்ட்டில் இது 1, அதனால் this is becoming 3 times of sin square theta cos square theta அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தென் ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ அது இப்போ பார்க்கலாம். எம் வந்து கொடுத்துருக்காங்க, இது எனக்கு வேண்டியது எம் ஸ்கொயர். அப்போ எம் ஸ்கொயர் அப்படின்றது sin square theta plus cos square theta plus 2 times of sin theta cos theta. sin square plus cos square 1, அதனால் இது என்ன பண்ணலாம், 1 plus 2 sin theta cos theta சொல்லலாம். இது எம் ஸ்கொயர். எம் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றாங்க. அப்போது எம் ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது இது எம் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 1, ஒன்று போயிடுச்சு. ஸோ தி ரிசல்ட் இஸ் 2 sin theta cos theta. அது சுருக்கமாக நான் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ 2 sin theta cos thetaன்றது ஐ எம் ரைட்டிங் இட் as sin 2 theta அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இது இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இல்லை இது வச்சுக்கலாம், நம்ம 2 sin theta cos theta இருக்கட்டும், 2 times of cos theta. இது என்ன பண்ணியிருக்கோம், எம் ஸ்கொயர் மைனஸ் 1 பண்ணியிருக்கோம், 2 sin theta cos thetaன்னு வந்திருக்கு. இப்போ நான் இந்த எம் ஸ்கொயர் மைனஸ் 1 the whole ஸ்கொயர் அப்படின்றப்போ 4 times of sin square theta and cos square thetaன்னு வருது. இது எம் ஸ்கொயர் மைனஸ் 1 the whole ஸ்கொயரை பண்ணியிருக்கோம், அதை ஸ்கொயர் பண்ணி 4 times of this. இப்போ now I am going for the right hand side. 4 minus of 3 times of m square minus 1 the whole square by 4. அதுக்கு இந்த 4 இது 3 times இந்த பார்ட்டுக்கு பதிலாக 4 sin square theta cos square theta the whole thing by 4. இதை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 4 நீங்கள் வெளில எடுக்கலாம். 4 நீங்கள் வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் 1 வரும், இந்த 4 நம்ம எடுத்துகிட்டு வரனால -3 வரும், அண்டு sin square theta cos square thetaன்னு வரும். இந்த 4 இருக்கும், கேன்சல் ஆகிடும். ஸோ we have left hand side equal to right hand side அப்படின்னு வந்துருச்சு. 1 minus 3 sin square theta cos square theta and this. So we have proved it. ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணுறோம் இந்த கணக்குக்கு. Now I go for question number 5. Question number 5. If cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1, then you have to prove sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha sin square beta. And hence also you have to prove that cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha is 1. First let us go to the first subdivision. Let us take LCM. This I am taking it off, right, the bit off. So taking LCM, this will be cos power 4 alpha and sin square beta plus sin power 4 alpha cos square beta, the whole thing divided by cos square beta sin square beta. So this is the LCM. Cos square beta is there, so sin square beta goes here, sin square beta is here, therefore cos square beta goes with this. This is equal to 1. So cross multiplying that, I will be getting cos square beta and sin square beta. What I have to prove, sin power 4 alpha plus sin square beta, sin power 4 beta, everything in terms of sin. So convert cos in terms of sin. 1 minus sin square alpha is cos square alpha. This is cos power 4, so square. This sin square beta is plus sin power 4 alpha cos square beta 1 minus sin square beta, and here cos square beta, so you also write it as 1 minus sin square beta and another sin square beta.
Now multiply, expand it first, applying the a minus b the whole square form. 1 plus sine power 4 alpha minus 2 sine square alpha with sine square beta plus sine power 4 alpha minus sine power 4 alpha and sine square beta, that is equal to sine square beta minus sine power 4 beta. Now multiplying this part, sine square beta, and this will be sine power 6, sorry, this is sine power 4 alpha and sine square beta minus 2 sine square alpha sine square beta. The rest will be remaining as it is, minus and this one when I am taking to this side, minus sine square beta and plus sine power 4 beta, everything taken to this side, so becomes 0. The sine square beta and the sine square beta term get cancelled. 2 sine square alpha sine square beta, here sine power 4 alpha sine square beta is there, so this also get cancelled. Sine power 4 alpha sine square beta. So now what you have left out? Sine power 4 alpha plus sine power 4 beta minus 2 times of this is the remaining sine power 4 alpha plus sine power 4 beta, and this side equal to 0. Now the next step, you take this to the other side, sine power 4 alpha plus sine power 4 beta equal to 2 sine square alpha and sine square beta. First part is over. So simple problem, we are taking LCM, no other way. After taking LCM, you look into the problem, you have only sine values, sine power 4 alpha, sine power 4 beta, etc. No cos power values. So convert all cos values into sine values and you are getting the answer. So first part we have completed. Is it okay? Now we have to go for the second part. Now we have to prove this one. We have already proved this. From this I can say sine power 4 alpha plus sine power 4 beta minus of 2 sine square alpha sine square beta equal to 0, which means that sine square alpha minus sine square beta the whole square equal to 0. A minus b the whole square form, a square plus b square minus 2ab, which means that sine square alpha minus sine square beta, taking out the square root, equal to 0. Or I can say also sine square alpha equal to sine square beta. This part we can write. So sine square alpha, this one. What we have proved is, now we have to go for cos 4 or 4 beta, return cos square alpha, and this sine square alpha minus sine square beta the whole square, we got it as equal to 0. From here itself I can say that instead of sine square alpha I can write 1 minus cos square alpha equal to 1 minus cos square beta. The result is that this one will cancel and minus cos square alpha equal to this, or I can say even cos square alpha equal to cos square beta.
So we have proved these two things from here with the help of the first one, sin power 4 alpha plus sin power 4 beta. From that I am coming to conclusion that a minus b the whole square 0. அப்போ a minus b is 0, that means a equal to b அப்படின்னு வந்துருச்சு. The sin square alpha நம்ம 1 minus cos square alpha எழுதலாம், sin square beta 1 minus cos square betaன்னு எழுதலாம். இந்த ஒன்றை ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 1 minus 1 கேன்சல் ஆகிடும். minus cos square alpha equal to minus cos square betaன்னு வரும். மைனஸை கேன்சல் பண்ணிட்டா cos square alpha equal to cos square beta அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணுறதுன்றதை அங்கே பார்க்கலாம். இதெல்லாத்தையும் அழிச்சிடுறேன். we need only these two things. இதுவும் தான் எனக்கு தேவை. இப்போது இந்த கணக்கில் cos power 4 betaன்னு இருக்குது, கீழே cos square alpha இருக்குது. cos square alphaவுக்கு பதிலாக நான் cos square betaன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே sin power 4 betaன்னு இருக்குது, sin square alphaவுக்கு பதிலாக நம்ம sin square beta அப்படின்னு எழுதலாம். எது வேணாலும் மாற்றலாம். நீங்கள் இந்த பீட்டா பதிலாக ஆல்ஃபா போடலாம், இந்த பீட்டா ஆல்ஃபா போடலாம், அல்லது ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா போடலாம். இப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா cos square beta கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு cos square beta மட்டும் இருக்கும். இங்கே sin square beta கேன்சல் ஆனது பிறகு sin square beta மட்டும் இருக்கும். ஸோ cos square theta plus sin square theta 1. ஸோ the answer 1. ஸோ அதனால தான் அந்த செகண்ட் பார்ட் என்ன பண்ணால் அதோட சேர்த்தே கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக நம்ம ஆன்சர் வந்துடலாம் அப்படின்றதுனால. ஸோ ஃபிஃப்த் சம் இஸ் ஓவர். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 5 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த 5 I think I have explained to you very clearly. So if you are happy with the class, do subscribe and like it, and also pass the information to your friends. Let them also watch, and then if they are happy, let them subscribe. Thank you for watching. The remaining problems in the next video la paakalam.